எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் வந்து பாதாம் வச்சு மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து எண்ணெய் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், அப்புறம் இந்த ஸ்டார் அனிஸ் சொல்லுவாங்களே அது எல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டு வெங்காயம் நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நான் வந்து இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து மட்டனை சேர்த்துக்கணும். மட்டனில் வந்து கொஞ்சமாக தண்ணி இருக்கும். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் நம்ம அடுத்த மசாலாவை நம்ம 1 பை 1 சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு வற்றிருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் வந்து தக்காளி வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை நம்ம இப்போ வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் நல்ல ஆயிலையும் உடல் நலத்தையும் தந்து நல்ல ரிசக்கையும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். இப்போ தக்காளியை வந்து நான் சேர்த்து கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து மல்லிப்பொடி வந்து ஒரு 4 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இது வந்து நம்ம வந்து குழம்பு மாதிரி வைக்கிறோம் இல்லையா, அதனால் மல்லிப்பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்புறம் மஞ்சள் பொடியும் நம்ம 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து மிளகாப்பொடி உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்காங்க. குழம்புல வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். குக்கரில் நம்ம வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். அப்புறம் நான் வந்து 4 மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இது கூட உப்பு போட்டுட்டு அப்புறம் வந்து நான் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா குக்கரில் வந்து அது சின்னதாக நம்ம கட் பண்ணும்போது அது வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி இப்போ குக்கரை வந்து நம்ம விசில் போட்டுக்கலாம். இந்த குக்கர் வந்து நம்மளுக்கு வந்து வெடிக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் நம்ம விசில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கொஞ்சம் அதில் சத்தம் வரும் பார்த்திங்களா, அப்போ நம்ம வந்து விசில் போட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், எல்லாமே உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்துருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்ஸ், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து இது கூட பாதாமையும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் இப்போது சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம கடைசியில் தான் சேர்க்கணும். ஏன்னா தேங்காவை வந்து நம்ம முதல்ல சேர்க்கக்கூடாது. கடைசியாக நம்ம சேர்த்துக்கிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 2-3 நிமிஷம் வச்சு சிம்மில் வச்சுட்டா போதும். லாஸ்ட்டில் மல்லி இலை போட்டுட்டு நம்ம வந்து நம்ம ரொட்டி கூடையும் சாப்பிட்லாம். அப்புறம் வந்து நம்ம சோறு கூடையும் சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். Bye bye. Thank you.